ஸ்ரீகிருஷ்ண ஜெயம். ஜோதிட ரீதியாக கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வரும், அதற்கான ஜோதிட ரீதியான காரணம் என்ன, எந்த கிரகம் அதுக்கு அங்கம் வகிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிட ரீதியாக கல்லீரலுக்கு காரகத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அந்த குரு பகவான் 6, 8, 12ஆம் பாவங்கள்லையோ அல்லது 6, 8, 12ஆம் நட்சத்திர அதிபதி சாரத்திலேயோ இருந்தாங்க அப்படின்னா, அல்லது 4ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, அதுக்கப்புறம் அதற்கு ஹையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிரோசிஸ், அப்புறம் ஜாண்டிஸ், இதெல்லாம் கல்லீரல் முழுமையான கல்லீரல் செயல்திறன் குறைகிறப்ப நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். சரிங்களா? அது மட்டும் இல்லாம கல்லீரல் கெட்டு போயிருச்சு அப்படின்னா அது வேற ரீதியான பிரச்சனைகளை உருவாக்கும். அதாவது வந்து பிளட் ப்ரெஷர், பிபி, டயாபிட்டிஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பிளாடர், பித்தப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ரிலேட்டடான பிரச்சனைகள் வரலாம். ஸோ ஹார்ட் நல்லா இருக்கணும்னா கூட நமக்கு வந்து லிவர் நல்லா இருக்கணும். லிவர் நல்லா இருந்தால் தான் நமக்கு வந்து ஹார்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஜோதிட ரீதியாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு கல்லீரலையே வந்து நம்ம காரகத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, குரு பகவான் மிகப்பெரிய கோல். அதாவது குரு அப்படின்னா மிகப்பெரியது அப்படின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல. நமது உடல் உறுப்புகள்லயே மிகப்பெரிய உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் தான். ஸோ அதனால தான் கல்லீரலை வந்து நம்ம குரு பகவானுக்கு இண்டிகேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம குரு பகவான் எப்படி தான் இருக்கிற இடத்துல தான் கூட சேர்ந்த கிரகத்தை வந்து தன்னுடைய பார்வையாலையும் சுபத்துவமாலையும் கட்டுப்படுத்துவாரோ, தன்னுடைய பார்வையால் 5, 7, 9ஆம் பாவங்கள்ல என்னென்ன கிரகங்கள்லாம் வந்து நெகட்டிவிட்டியா இருக்குதோ தன்னுடைய பார்வையால் எப்படி சரி பண்ணுவாரோ, அதே மாதிரி கல்லீரலும் கூட நம்ம எடுத்துக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே கல்லீரல் தான் வந்து மிக சீக்கிரமாக வேலை செய்து வெளியேற்றுகிறது. ஸோ அதனாலதான் வந்து கல்லீரல் வந்து மிக முக்கியமான உறுப்பு. ஆனா அது டேமேஜ் ஆகிறது நிறைய பேருக்கு தெரியாது. 75%, 80% மேலதான் அது செயல்திறன் கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ அது வரைக்குமே வந்து கல்லீரல் தான் வந்து இதாகிட்டு இருக்கான்னு வந்து உணர்த்தாது. அதனுடைய சிம்டம்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு நம்ம வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கோம். ஜோதிட ரீதியாக உங்களுடைய சுய ஜாதகத்திலையும் வந்து குரு பகவானுடைய நிலையை பிளஸ் 4ஆம் பாவம், அதுக்கப்புறம் 6, 8, 12ஆம் பாவங்கள் இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம்.